இந்த பாகிஸ்தான் கிட்ட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க, கேச்சஸை விடுறதுதான். என்ன சிச்சுவேஷன்ல பாகிஸ்தான் இருந்தாங்க தெரியுமா? எப்படியோ பேட்டிங் ஆடி ஒரு 260 265 அடிச்சிட்டாங்க. அண்ட் 50 ரன்ஸ் லீட் ஆஸ்திரேலியா கொடுத்தாலும் திருப்பி வந்து வேற லெவல் கம்பேக்ங்க பாகிஸ்தான் போலிங்ல. டெரிஃபிக்கா போட்டாங்க. அப்படி தான் வேற லெவல்ல போட்டாரு எல்லாருமே. அமீர் ஜமால் எல்லாருமே. அப்போ ஒரு சிச்சுவேஷன் ஆஸ்திரேலியா 17 for 3, அதுக்கப்புறம் 45 for 4. அந்த டைம்ல மிச்சல் மாஸ் ஒரு 20 ரன் கவுண்டர் அட்டாக்கிங் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு கேட்ச் கொடுத்தாருங்க ஸ்லிப்ல. அப்துல்லா ஷஃபிக் கையில வந்த கேட்சை விட்டாரு. மார்க்வா கமெண்ட்டுக்கு சமகலை கலாச்சாரம் என்னன்னா, கேட்சை வந்து அழகா பொசிஷனோட பிடிக்கணும். ஏதோ crocodile வாயை திறக்கிற மாதிரி நீ கையை வச்சுக்கிட்டா நீ எங்க கேட்ச் பிடிப்ப? இவெல்லாம் ஸ்லிப்ல இருக்கக்கூடாது. இருந்தாலும் இதுக்கப்புறம் லைஃப்லயே அவன் கேட்ச் எடுக்க மாட்டான். அந்த லெவலுக்கு கலாச்சி விட்டாரு. சோ பாகிஸ்தான் வழக்கம் போல மண் எடுத்து அவங்க மண்டையிலே தான் போட்டுக்கிட்டாங்க. லிட்டரலி அவங்க கையில இருந்ததுங்க இந்த மேட்ச். சொருகிருக்கலாம் ஆஸ்திரேலியாவை. கோட்டை விட்டாங்க. இப்போ மிச்சல் மாஸ் வச்சு செஞ்சு 96 ரன்ஸ் அடிச்சிட்டாரு. லீட் ஆல்ரெடி 241 ரன்ஸ் போயிடுச்சு. ஸோ ஐ திங்க் பாகிஸ்தான் மறுபடியும் கோட்டை விட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, Day 3 பிட்வீன் ஆஸ்திரேலியா அண்ட் பாகிஸ்தான் பாக்ஸிங் டே டெஸ்ட் அட் மெல்போர்ன் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கையில் இருந்த மேட்சை அழகாக கோட்டை விட்டாங்க பாகிஸ்தான். வழக்கம் போல என்ன ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாங்க தெரியுமாங்க? இனிஷியலாக அவங்க வந்து டே ஸ்டார்ட் பண்ணும்போது 194 for 6 இருந்தாங்க. ரிஸ்வான் கிட்ட இருந்து நம்ம நிறைய எதிர்பார்த்தோம். பட் அவர் ஓரளவுக்கு நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி 42 அவுட் ஆயிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் வர பேட்ஸ்மேன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக விளாட்லனாலும் பட் ஜமாலும் சரி அஃப்ரிடியும் சரி ஓரளவுக்கு கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. 30-20 ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணி பாகிஸ்தானை ஒரு 265 லெவலுக்கு அடிக்க விட்டாங்க. அண்ட் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ் ஆஸ் அ கேப்டனா ஃப்ரண்ட்ல நின்று பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிட்டாரு. அண்ட் நேதர் லைன் வந்து பாத்தீங்கன்னா அப்படி முடிச்சு விட்டாரு. இந்த வடிவேல் வந்து முடிஞ்சு பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு கிளம்புவாங்களா அந்த மாதிரி நேதர் லைன் வந்து லோவர் ஆர்டர் டப்புன்னு முடிச்சாரு. ஸோ ஆஸ்திரேலியா கிட்டத்தட்ட 50 ரன்ஸ் லீடு மேல இருந்தாங்க. சம பொசிஷன். ஏன்னா இந்த பிச்சில் 50 ரன் மேல லீடே பெரிய விஷயம். அண்ட் பேட்டிங் விளையாடும் போது வந்து பாத்தீங்கன்னா அங்கதாங்க ட்விஸ்ட். பாகிஸ்தான் ஒரு கம்பேக் குத்தாங்க பாருங்க போலிங்ல. எஸ்பெஷலி ஷஹீன் அஃப்ரிடி எந்த அளவுக்கு அவரை நம்ம கழுவி ஊத்தணுமோ ஒரு காதுல ஊந்துச்சான்னு தெரியல. இந்த Day 2ல இருந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்தது. மோனே வார்னரா இருக்கட்டும், அந்த பக்கம் ஃபர்ஸ்டே கவாஜ் அவுட் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே, அதுக்கப்புறம் டேவிட் வார்னர் அவுட். இந்த மாதிரி டப்புன்னு எல்லாரும் விக்கெட். மார்னஸ் லெபஷன் தான் கொஞ்சம் அன்லக்கி, பிளிக்கார்ட போய் அவுட் ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஜ்ல 17 for 3 டிராவிஸ் ஹெட் எல்லாம் உள்ள வலிஞ்சுக்கிட்டு வருது. பால் போல்டாரு ஜமால் பால்ல. ஐ திங்க் மிர் ஹம்சா எடுத்தாருன்னு நினைக்கிறேன். வேற லெவல்ல போட்டாங்க எல்லாருமே பாகிஸ்தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் மாஸ் இறங்கி கவுண்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 45 for 4 இருக்கும்போது ஒரு கையில இருந்த கேட்சுங்க அப்துல்லா ஷஃபிக். இப்படி எல்லாம் விட்டா வேலைக்கே ஆகாது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஒரு கேட்ச் விட்டாரு. இப்படி நிலைமை போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கஷ்டம் பாகிஸ்தானுக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியால போய் ஏன் இந்தியா வந்து 2 சீரீஸ் வின் பண்ணாங்கன்னா, கிரன்ச் மூமெண்ட்ல எல்லாத்திலயுமே கரெக்டா சூப்பரா விளையாடுனாங்க இந்தியா. அதான் மேட்ரு. ஒரு காலத்துல இந்தியா அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் விட்டுருக்காங்க. ஆனா நம்ம 2 சீசன்லயும் வின் பண்ண ரீசன் என்னன்னா, கிரன்ச் மூமெண்ட்ல கரெக்டா நம்ம பெர்ஃபார்ம் பண்றது பிளஸ் ஒரு ஃபைட் இருந்ததுனாலதான் ஆஸ்திரேலியாவை அடிக்க முடிஞ்சது. ஏன்னா அவங்க பிளேஸ்ல போயிட்டு நீங்க 45 for 4 அப்படியே லெத்தர்ஜிக் ஆயிடக்கூடாது. 10 விக்கெட் எடுக்கிற வரைக்கும் உயிரை குத்து பெர்ஃபார்ம் பண்ணணும். அதை தான் மைக்கேல் ஓவன் கமெண்டிங்லயும் சொன்னாரு. அதாவது இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரெஷரை வச்சுக்கிட்டே இருந்தாங்க, பேட்டிங்கா இருக்கட்டும் போலிங்கா இருக்கட்டும். பட் பாகிஸ்தான் வந்து அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணணும். இவங்க வந்து கோட்டை விட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா உள்ள போந்துருவாங்க. அதான் எக்ஸாக்டா நடந்துச்சு. அந்த கேட்ச விட்டாங்க மிச்சல் மாஸ். திரும்பி இறங்கி எவ்வளவு ரன் அடிச்சிருக்காரு பாருங்க. 20 ரன் அவுட் ஆக வேண்டியது 96 ரன்ஸ் வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஸ்டீவ் ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம்ல இல்லைனா கூட நான் ஒரு பக்கம் ஸ்டே பண்றேன்னு இன்னும் 50 ரன் அடிச்சாரு. கடைசி பெனால்டி மேட் ஓவர்ல பாத்தீங்கன்னா ஷஹீன் அஃப்ரிடி ஒரு பவுன்சர் போட்டாரு, அவுட் ஆயிட்டாரு. சோ அதுவே ஒரு மிகப்பெரிய செட்பேக் ஆஸ்திரேலியாவுக்கு. பட் பாகிஸ்தான் ஒரு மாதிரி நல்லா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் மேட்ச் கையை விட்டு போயிடுச்சு. பட் கடைசியா அந்த ஸ்டீவ் ஸ்மித் விக்கெட் எடுத்ததுல ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருப்பாங்க. பட் ஸ்டில் லீட் 241 போயிடுச்சு. ஏன்னா பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க்கு, நேதர் லைன்லாம் கொஞ்சம் பேட் பிடிப்பாங்க. எப்படியோ நாளைக்கு வந்து ஒரு 50 ரன் எடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 300 ரன் டார்கெட்லாம் இந்த பிச்சில் சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அழகா அந்த மாஸ் கேட்ச பிடிச்சிருந்தாங்கன்னா அந்த டைம்ல 100 ரன் தான் ஆஸ்திரேலியா லீடு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 150க்குள்ள சுருட்டி இருக்கலாம். டார்கெட்டே 150 தான் இருந்திருக்கும். பாகிஸ்தானுக்கு வின் பண்ண ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி மெல்போர்ன்ல, அதுவும் பாக்ஸிங் டே டெஸ்ட். கோட்டை விட்டாங்க. 1998 தான் கடைசி ஆஸ்திரேலியா ஒரு டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் வின்னே பண்ணதில்லை. இது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியை கோட்டை விட்டாங்க தான் சொல்ல முடியும். அண்ட் பொறுத்து வந்து பார்க்கலாம் நாளைக்கு ஏதாவது ட்விஸ்ட் நடக்குதான்னு. ஏன்னா இதுக்கப்புறம் என்னதான் பாகிஸ்தான் நல்லா போலிங் போட்டு அவுட் ஆகுறாங்களோ, அவங்களோட பேட்டிங் வந்து பயங்கரமா விளையாடினாதான் அந்த டார்கெட்டை சேஸ் பண்ண முடியும். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் நாளைக்கு டே எப்படி போகுதுன்னு சொல்லி. ஸோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து ஒரு நல்ல போல் பொசிஷன்ல தான் இருக்கிறாங்க. ஈவன் தோ ஸ்டீவ் ஸ்மித் அவுட் ஆனாலும் ஆஸ்திரேலியா இன் குட் பொசிஷன் அட் எண்ட் ஆஃப் Day 3. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நீங்க கொடுக்குற சப்போர்ட்னால தான் நானும் கண்டினியூஸா வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.